நெடுந்தூர பயணம். ஏறக்குறைய 38,000 கடல் மைல்கள் தூரம் பயணம் செய்தவர். புதிய மொழி பற்றியோ, புதிய தேசம் பற்றியோ, புதிய உணவு முறைகள் பற்றியோ கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. ஆன்மாவை இழந்தால் என்ற கேள்வியின் வலுவை, ஒரு மனிதனுடைய வாழ்வை இந்த கேள்வி புரட்டி போட்டுவிடும் என்ற பிறகுதான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிந்தது. அதே கேள்வி நம் ஆன்மாவை ஊடறுத்து கொண்டே இருக்கிறது. முதிர்ச்சியான சீடத்துவம் என்பது இழப்பது, மடிவது, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பின்தொடர்வது என்ற இயேசுனுடைய சீடத்துவ தத்துவத்தை முதிர்ச்சியாய் புரிந்து கொண்டவர். உலகெங்கும் சென்று அன்பு தீயை பற்றியதை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த தீயின் தகிப்பை இன்று வரை உணர முடிகிறது. இவர்தான் நம் பாசத்துக்குரிய புனிதர் பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை மகளுடன் கொண்டாடுகிற இந்த வேளையிலே திருக்கொடியேற்றி திருக்குழுமமாய் வந்து இதோ இந்த வேளையில் இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் சார்பான விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்கிறேன். எல்லாவற்றிலும் மேன்மை என்ற விருது வாக்கோடு தான் நம்முடைய புனிதர் தன்னுடைய வாழ்வின் நற்செய்தி பணியை துவங்கினார். பவுலடியாருடைய நகல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நற்செய்தி பணியை எடுத்து சென்றதற்காக 2ஆம் பவுல் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு பட்டத்தையும் சுமக்கப்பட்டது அவர் மேல். அப்படிப்பட்ட மாபெரும் புனிதருடைய இந்த விழாவை கொண்டாடுகிற பொழுது ஒரே ஒரு கேள்வி மட்டும் என் மனதில் கனந்து கொண்டே இருக்கிறது. விடை இன்னும் தேடி முடியவில்லை. ஒருவேளை உங்களுக்கு விடை கிடைத்தால் எனக்கு சந்தோஷம்தான். கேள்வி என்னவென்று சொன்னால், ஒருவேளை இந்த புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய மலர் பாதங்கள் நம் மண்ணில் படாமல் இருந்திருந்தால் நம் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்விக்கான விடையை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். நம்பிக்கையாளர்களாகி நாம் அனைவருமே மிகப்பெரிய ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சீன பழமொழி ஒன்று உண்டு, கடந்து வந்த பாதைகளை தலைகள் மறந்து விடலாம், ஆனால் பாதங்கள் மறப்பதில்லை. அதுபோன்றுதான் நம்முடைய திருவை காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப பல்வேறு வகையான சூழல்களை துளாவி அறிந்து அகத்தேயும் புறத்தேயும் பல்வேறு வகையான மாற்றங்களை, மறுமலர்ச்சிகளை கொண்டு வருவதற்காக எத்தனித்துக் கொண்டே இருக்கிறது, முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. இவை எல்லாம் எதற்காக என்றால் ஒரே ஒரு தத்துவத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான். இறை ஆட்சி என்ற கனவை நாம் நிறைவேற்றியாக வேண்டும். அதுதான் இயேசுனுடைய கனவு. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் திரு அவை பல்வேறு வழிகளிலே சிக்கல்கள் இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் எவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும், எவ்வாறு மீண்டும் இந்த கனவை நாம் இணைந்து எட்ட முடியும் என்ற இலக்கோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த இறையாட்சி என்பதை பற்றி சொல்லுகிற பொழுது இறையலாளர் ஜெரார்ட் தைசன் சொல்லுவார், ஏழைகள் கண்ட கனவினை இயேசு அவர்களோடு இணைந்து பார்த்தார், அதுதான் இறையாட்சி என்று தெள்ள தெளிவாக மிக எளிமையாகவே நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட இந்த இறையாட்சி கனவை உலகெங்கும் சென்று சேர்த்து விட வேண்டும் என்ற நற்செய்தி பணிக்காகத்தான் இன்றைய வரலாறு முழுக்க முழுக்க இருந்த திருத்தந்தையர்கள், புனிதர்கள், மறைசாட்சியர்கள் அல்லது நற்செய்தி பணியாளர்கள், துறவியர், அருள் பணியாளர்கள் அல்லது ஆயர்கள் என்று சொல்லி எல்லா குழுமத்தினரும் இணைந்து ஒரே வகையான நோக்கோடு பணி செய்வதே இறை ஆட்சியை இந்த உலகில் நிறுவ வேண்டும் என்பதற்காகத்தான். திருச்சங்கங்கள் கூட்டப்பட்டதும் அதற்காகத்தான். 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்னவாக இருக்க முடியும்? இது எல்லோருக்குமான திருவை என்பதை நிறுவுவதே அனைத்து சங்க ஏடுகள் நமக்கு எடுத்து சொல்கின்ற ஒற்றை வரி பாடமாக இருக்க முடியும். எனவே இப்படிப்பட்ட இந்த பாதையில்தான் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக உலக ஆயர் மாமன்றத்தை கூட்டி உலகுள்ள எல்லா நம்பிக்கையாளருடைய கருத்துக்களையும் சேகரித்து இனிமேல் இந்த திரு அவை எந்த பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற உணர்வுகளை எல்லாம் சேகரித்துக் கொண்டார்கள். முடிவுகள் இன்னும் வெளிவந்தாலும் இன்னும் இறுதிய வடிவத்தை எட்டவில்லை. எனவே இந்த நிலையில்தான் நம்முடைய மறை மாவட்டம் கூட இறைமக்கள் பேரவை ஏறக்குறைய ஓராண்டு காலம் தயாரித்து மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய கருத்துக்களையும் சேகரித்து நம்முடைய கோட்டாறு மறை மாவட்டம் எந்த இலக்கோடு இந்த இறையாட்சியை நிறுவ வேண்டும் என்ற இலக்கோடு செய்ய வேண்டும் என்று சொன்னால்
மக்களுடைய கருத்துக்களும் கேட்கப்பட வேண்டும், ஒரு கனவோடு நாம் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற இலக்கோடு தான் சமீபத்திலே இறைமக்கள் பேரவை நிறைவுற்றிருக்கிறது. இறைமக்கள் பேரவை நிறைவுற்றிருந்தாலும் இறுதியான அறிக்கை வெளிவரவில்லாத சூழ்நிலையிலும் கூட ஒரே ஒரு அடிப்படையான தத்துவத்தை மீள் உறுதி செய்திருக்கிறது கோட்டாறு மறை மாவட்டம். அது என்ன தத்துவம் என்று சொன்னால், அடிப்படையான மாற்ற திரு அவைதான் நம்முடைய ஒரு மீள் தத்துவம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதி செய்திருக்கிறது. இனிமேல் மீண்டும் இறுதி வடிவம் பெற வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நேரத்தில் தான் இப்படிப்பட்ட பல்வேறு வகையான காரியங்களை நாம் மீட்டெடுக்கிற வேளையிலே அடுத்த ஆண்டு 2025ஆம் ஆண்டை யூபிலி ஆண்டு என்று சொல்லி உலகளாவிய திருவை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். ஏன் 2025ஆம் ஆண்டு ஒரு யூபிலி ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது? 3 காரணங்களுக்காக. ஒன்று, இயேசு கிறிஸ்து பிறந்த 2025 ஆண்டுகளை உலகளாவிய திருவை கொண்டாட விரும்புகிறது. எனவே இயேசுவை கொண்டாட வேண்டும். எதற்கு இயேசுவை கொண்டாட வேண்டும்? இன்னும் நாம் அதிகமாக இயேசுவை தெரிந்து கொள்ளவும், புரிந்து கொள்ளவும், நெருங்கி வரவும். இந்த 3ம் தான் நம்முடைய மைய கருத்துகளாக அல்லது உட்கருத்துகளாக இருக்கிறது. இரண்டாவதாக, என்ன காரணத்திற்காக திரு அவை யூபிலி கொண்டாட வேண்டும்? திரு அவையை கொண்டாட வேண்டும். ஏன் திரு அவையை கொண்டாட வேண்டும்? திரு அவையை நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. எனவே திரு அவையை இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளவும், இன்னும் திரு அவையோடு நெருங்கி வரவும், இதன் மூலமாய் திரு அவைக்கு நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்யவும், திரு அவையை பலப்படுத்தவும் இந்த திரு அவையை கொண்டாட வேண்டும் என்கின்ற இரண்டாவது காரணத்தை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். மூன்றாவதாக என்ன காரணம்? நம்மை நாமே கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு நம்பிக்கையாளருக்கும் ஆவியின் வளங்கள், கொடைகள், திறமைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது நமக்காக மட்டுமல்ல, மாறாக கடவுளோடு உள்ள உறவில் நாம் ஒப்புரவாகவும், நம்முடைய அண்டை வீட்டாரோடு இன்னும் உறவில் வலுப்பெறவும், அழுத்தமாய் நாம் செயல்படவும், எனவே நம்மையும் கொண்டாட வேண்டும் என்கின்ற இந்த 3 காரணங்களை முன்வைத்து அடுத்த வருடம் யூபிலி ஆண்டு கொண்டாடப்படுகிறது. எனவே இந்த யூபிலிக்கான மைய கருத்து என்ன என்பதைத்தான் இன்றைய முன்னுரையிலே நாம் கேட்டோம். எதிர்நோக்கின் திருப்பயணிகள் தான் ஒட்டுமொத்த மைய கருத்தாக உலகளாவிய திருவை கொண்டாட இருக்கிறது. எனவே நம்முடைய இந்த கோட்டாறு பேராலய திருவிழாவின் போதும் அதே மைய கருத்தை எடுத்து நாம் இந்த 10 நாள்களும் சிறப்பிக்க இருக்கின்றோம். எனவே இந்த நாளில் நமக்கு வழங்கப்படுகிற நடு பொருள் அல்லது மைய சிந்தனை என்னவென்று சொன்னால், எதிர்நோக்கு நம்பிக்கை தரும் என்பதாகும். யூபிலி ஆண்டை துவங்கி வைக்கிற வேளையிலே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் அழகான ஒரு வாக்கியத்தை முன்மொழிந்தார்கள். எதிர்நோக்கு என்கின்ற இந்த தீயை அணையாது நாம் பாதுகாக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நாம் வாழுகிற உலகம் பெருந்தொற்றினாலும், போர்களினாலும், அசாதாரணமான சூழ்நிலைகளினாலும், அதே வேளையிலே பொருளாதாரமானது அழிந்து போயிருக்கின்ற சூழ்நிலையிலே நாம் மீண்டும் மீண்டும் எதிர்நோக்கு என்கின்ற இந்த திரியை அணையாது பிடித்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால், இந்த உலகளாவிய அவநம்பிக்கை நிறைந்த இந்த சூழலில் நாம் நம்பிக்கையோடு வாழ்வதற்கான ஒரு மாபெரும் எதிர்நோக்கை இந்த யூபிலியானது நமக்கு கொடுக்க போகிறது என்ற நம்பிக்கையை திருத்தந்தை அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே நாம் வாழ்கிற உலகு எவ்வாறு இருக்கிறது என்று சொல்லி கொஞ்சம் யோசித்து பார்க்கிற வேளையிலே 3 சிறு நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, அறமற்ற அரசியலை நாம் புரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அறமற்ற அரசியல் எவ்வாறு என்று சொல்லி யோசிக்கிற வேளையிலே சமீபத்திலே ஒரு ஆசிரியர் ஓய்வு பெறுகிற பொழுது அவருடைய முன்வைக்கப்பட்ட கேள்வி, உங்களுடைய ஆசிரிய பணியிலே நீங்கள் மிகவும் நொந்து போன, இப்படியெல்லாம் நடக்குமா என்று சொல்லி யோசித்த நிகழ்வு எது என்று சொல்லி கேட்கிற வேளையில் ஆசிரியர் சொன்னார், நான் என் மாணவர் ஒருவனிடம் முன்பு நீ நோட்டு புத்தகம் ஏன் வாங்கவில்லை என்று சொல்கிற வேளையில் அந்த மாணவன் சொன்னான், ஒன்றுமில்லை, தேர்தல் வருகிறது பொழுது ஓட்டு போடுவதற்காக வீடுகள் தோறும் பணம் கொடுப்பார்கள், அப்பொழுது இந்த பெற்றோர்கள் நோட்டு புத்தகம் வாங்கி தருவதாக சொன்னார்கள். அவர் சொன்னார், ஆசிரியராக நான் என்னையே வெறுத்து போன நிகழ்வாக பார்க்கிறேன். ஒரு சிறு குற்ற உணர்வு கூட இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு நம் சமூகம் எப்படிப்பட்ட அவநம்பிக்கைகளை விதைக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். அறமற்ற அரசியல் இவ்வாறு தான் செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. ஓட்டுக்காக பணம் வாங்குவது தவறு என்று கூட இந்த சிறுவனுக்கு தெரியவில்லை. ஆனால் இதைத்தான் நாம் ஒரு அவநம்பிக்கையாக உலகம் முழுவதும், ஏன் மிக குறிப்பாய் நமது மாநிலத்தில், நமது நாட்டில் மிக செழிப்பாய் இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அவநம்பிக்கையான காரியங்களுக்கு நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையை இந்த தலைமுறைக்கு வழங்கப் போகிறோம் என்ற கேள்வி நம் முன்னால் வைக்கப்படுகிறது. இரண்டாவதாக, சமீபத்திலே ஷெல்டர் என்கின்ற ஒரு சிறிய ஒரு குறும்படம் ஒன்று பார்த்தேன். 2 நிமிடங்கள் தான். இந்த படத்தை பார்க்கிற பொழுது நான் நொறுங்கி போனேன்.
இந்த குறும்படத்தில் ஒரு சிறுவன் ஒருவனை முதலில் காட்டுகிறார்கள். தலைகுனிந்து நிற்கிறான், ஒரு நாட்டின் எல்லையிலே இருக்கிறான். சுங்க அதிகாரி கேட்கிறான், வாட்ஸ் யுவர் நேம், உனது பேர் என்ன? தலையை அவன் நிமிராமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறான். உனது பெயர் என்ன, ஆங்கிலம் தெரியாதா என்று சொல்லி கேட்கிற வேளையிலே தலை நிமிர்ந்து சொன்னான், எனது பெயர் முகமது. நீ எங்கிருந்து வருகிறாய் என்று சொல்லி இரண்டாவது கேள்வியை கேட்கிற வேளையிலே சிறுவன் சொன்னான், எவ்ரிவேர் என்று சொன்னான். இப்படி ஒரு நாடு இருக்க முடியுமா? எங்கிருந்து வருகிறாய், உனக்கென்று ஒரு தேசம் உண்டல்லவா? அவன் சொன்னான், எல்லா நாடுகளும் என்னுடைய தேசம்தான். ஏன் இவ்வாறு சொல்லுகிறாய் என்று சொன்னவுடன் அவன் சிறு கதையை சொன்னான். என் தந்தையின் தந்தை போலந்து நாட்டைச் சேர்ந்தவர், என் தந்தையினுடைய தாய் ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர், என்னுடைய தாயினுடைய தந்தை ஜெர்மனி தேசத்தை சார்ந்தவர், என்னுடைய தாயினுடைய தாய் துருக்கி தேசத்தை சார்ந்தவர், எனது தந்தை அமெரிக்காவில் பிறந்தார், எனது தாய் ஈரானில் பிறந்தார். இந்த கதை எனக்கு ஏன் சொல்கிறாய் என்று சொல்லி கேட்டவுடன், நீ எங்கு பிறந்தாய் என்று சொன்னவுடன் அவன் சொன்ன பதில்தான், நான் போரின் நடுவில் பிறந்தேன் என்று சொன்னான். நான் நொறுங்கி போனேன். போரின் நடுவில் பிறக்கின்ற குழந்தைக்கு தேசம் ஒன்றுமில்லை என்று சொல்லி முடித்தவுடன் அவன் கேட்பான் ஆங்கிலத்தில், ஐ நீட் ஏ ஷெல்டர், எனக்கு ஒரு புகலிடம் தாருங்கள், உங்கள் நாட்டிலாவது என்னை அனுமதியுங்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லிவிட்டு போலந்து மொழியில் சொல்லுவான், ஜெர்மானிய மொழியில் சொல்லுவான், துருக்கி மொழியில் சொல்லுவான், ஈரான் மொழியில் சொல்வான். தனக்கு தெரிந்த மூதாதையர்களுடைய அனைத்து மொழிகளும் அவன் சொல்லுகிற ஒரே வார்த்தை, எனக்கு அடைக்கலம் கொடுங்கள், எனக்கென்று ஒரு தேசம் இல்லை. இதுதான் நாம் வாழ்கிற சூழலிலே போர்கள் ஏற்படுத்தி இருக்கிற அவலம் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கின்ற போரிலே 1000 நாட்களுக்கு மேலாக ஒட்டுமொத்த மக்களும் வேர் அருந்த நிலையிலே கையொரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே அவர்களுக்கான நம்பிக்கையை யார் கொடுப்பார்கள் என்ற கேள்வி நம் முன் விரிந்து கொண்டே இருக்கிறது. ஏன் இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் நடக்கின்ற இந்த போரை யோசித்து பாருங்கள். எத்தனை குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள், குறிவைத்து கல்வி நிலையங்களை வீழ்த்துகிறார்கள். அந்த பகுதி மக்கள் கல்வி தகுதிகளின் மேல் வளரவே கூடாது என்கின்ற ஒரு மிக மோசமான நிலையோடு இஸ்ரேல் தேசம் தாக்குகிற வேளையிலே இந்த மக்களுக்கான நம்பிக்கையை யார் கொடுப்பார்கள்? என்ன நம்பிக்கையோடு அவர்கள் வாழ்வில் அவர்கள் வழிநெடுக நடக்க முடியும்? இவர்கள் எப்படிப்பட்ட பயணிகளாக தொடர்ந்து நடக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கான விடையை நம் திருவையும் இந்த உலகமும் கொடுக்க வேண்டிய மாபெரும் சூழலிலே நாம் இருந்து கொண்டே இருக்கிறோம். அன்புமிக்க மக்களை, சமீபத்திலே 2024ஆம் ஆண்டிலே தென்கொரிய நாட்டைச் சேர்ந்த ஹான் கங்கிற்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. மரக்கரி என்ற நாவலை எழுதினார். அந்த ஒரு நாவல் மட்டும் சர்வதேச மென் என்கின்ற புக்கர் விருதை பெற்றிருக்கிறது. அவர் எழுதிய எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாய் அவருக்கு நோபல் பரிசை வழங்கியிருக்கிறார்கள். தென்கொரிய தேசம் அவரை கொண்டாடுகிறது. அவரை பார்த்து அவருடைய தந்தை சொன்னார், ஒருவேளை கொஞ்சம் பத்திரிகையாளர்கள் அழைத்து சின்ன ஒரு பேட்டி கொடுத்து இதை ஒரு விழாவாக கொண்டாடி விடலாமே என்று சொன்னவுடன் அந்த எழுத்தாளர் சொன்னார், உக்ரைன் தேசமும் ரஷ்ய தேசமும் போரினால் அடித்து கொண்டிருக்கிறது, மக்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இது என் மனதை வெகுவாக பாதித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய மனசாட்சியையும் இந்த நிலை உலுக்கவில்லை என்று சொன்னால் நாமெல்லாம் ஒரே தேசத்து மக்கள் என்று சொல்லி எவ்வாறு கொண்டாட முடியும்? எனவேதான் இந்த விழாவை நான் கொண்டாடுவதற்கு விரும்பவில்லை. ஒரு சிறு குரல் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் நாம் எழுப்பித்தான் ஆக வேண்டும். அந்த குரல் கேட்கப்படுகிறதோ இல்லையோ அது மிகப்பெரிய பொறுப்பாக நான் உணர்கிறேன். எனவே எனது மகனோடு நான் தேநீர் அருந்தி கொண்டாடி விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு விழாவை புறக்கணிக்கிறார். நோபல் பரிசு பெற்ற மகிழ்ச்சியை அவர் கொண்டாடவில்லை. அவர் சமூகத்துக்கு சொல்லுகிற ஒரு மாபெரும் செய்தி, என் குரல் ஒரு நம்பிக்கையின் குரலாக இருக்கட்டும் என்று சொல்லுகிற இந்த வேளையில்தான் எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்கின்ற இந்த மாபெரும் கருத்தின் அடிப்படையிலே எதிர்நோக்கு நம்பிக்கை தரும் என்ற உறுதியை இன்றைய மைய சிந்தனை நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. விவிலிய மாந்தர்கள் எத்தனை பேர் இவ்வாறு வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்கிற வேளையில் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 11வது பிரிவு ஒரு மாபெரும் பட்டியலை நமக்கு எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையினால் இவர்கள் தேசங்களை வென்றார்கள், நேர்மையினால் இவர்கள் செயல்பட்டார்கள், கடவுள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றினார்கள், போரில் வென்றார்கள், மாற்றான் படையை வீழ்த்தினார்கள், வலிமையற்றவர்களாக இருந்த பிறகும் வலிமையோடு திகழ்ந்தார்கள், இவர்களுடைய நம்பிக்கை இவர்களை காப்பாற்றியது என்று சொல்லி எபிரேயருக்கு எழுதப்பட்ட இந்த திருமுகம் நம்பிக்கையாளர்களுக்கு எப்படிப்பட்ட நலன்கள் கிடைத்திருக்கிறது என்கின்ற மாபெரும் மகிழ்வான செய்தியை நமக்கு தருகிறது.
அவ்வாறு தருகிற பொழுது விவிலிய மாந்தர்கள் நம்பிக்கையுடையவர்களாக இருந்தார்கள், எனவே அவர்களால் வாழ முடிந்தது, வெற்றி பெற முடிந்தது என்று சொல்லி பட்டியலை கொடுக்கிற வேளையிலே முதலில் ஆபேலை உதாரணமாக தருகிறார்கள். ஆபேல் மிகப்பெரிய உயரிய ஒரு காணிக்கை கடவுளுக்கு வழங்கியதால் அவனுடைய நம்பிக்கையை கடவுள் பாராட்டினார். இறந்த பிறகு அவனுடைய நம்பிக்கை அவனை காப்பாற்றிருக்கிறது, அவனுக்கான புகழ்பாட வைத்திருக்கிறது. இரண்டாவதாக நாம் நோவாவை பார்க்கிற பொழுது மழை பெய்கிறது, உலகம் அழிய போகிறது. கடவுள் சொல்கிறார், நீ உனக்கென்று ஒரு பிழையை எடுத்துக்கொள், ஒட்டுமொத்த உயிரினங்களிலே ஒவ்வொரு ஜோடியாக நீ எடுத்துக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்கிற வேளையில் கண் காணாதவை மீதுள்ள நம்பிக்கையோடு அவர் வாழ ஆரம்பிக்கிறார். அங்கே அவர் காப்பாற்றப்படுகிறார், நம்பிக்கை அவரை காப்பாற்றுகிறது. எனவே நம்பிக்கை என்பது என்ன என்று சொல்லி கேட்கிற வேளையிலே, நம்பிக்கை என்பது எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் தெளிவாக சொல்கிறது, எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற உறுதிதான் நம்முடைய நம்பிக்கை. நான் எதை எதிர்பார்த்திருக்கிறேனோ கட்டாயம் கிடைத்துவிடும் என்கின்ற இந்த நம்பிக்கை தான், இந்த உறுதி தான் நம்முடைய நம்பிக்கையாக மாறுகிறது. இரண்டாவது தொடர்ந்து என்ன சொல்கிறது? கண் காணாதவை மீது உள்ள ஐயமற்ற நிலை. ஒரு பொழுதும் சந்தேகம் எனக்கு இல்லை, நான் பார்க்காத அனைத்தையும் நான் நம்பித்தான் ஆவேன் என்று சொன்னால் கடவுளை நாம் நம்புகிறோம், நாம் பார்த்ததில்லை. அந்த ஐயமற்ற நிலைதான் நமக்கு எதிர்நோக்காக நம்பிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிற வேளையிலே ஆபிரகாம் என்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையாளரை இன்றைய முதல் வாசகம் நமக்கு அறிமுகப்படுத்துகிறது. ஆபிரகாம் நம்பிக்கையாளருடைய தந்தை என்று சொல்கிற வேளையில் அவருக்கு 3 மிகப்பெரிய நலன்கள் கிடைக்கிறது அவருடைய நம்பிக்கையினால். 1, மிகப்பெரிய நாடு அவருடைய வசமாகிறது. 2, மக்கள் பேர் கிடைக்கிறது. 3, இறக்க வேண்டிய மகன் காப்பாற்றப்படுகிறான். எனவே இந்த 3 மாபெரும் பயன்களை பெற்ற ஆபிரகாம் நம்பிக்கையினால் அதை வென்றெடுத்தார் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வில் நாமும் நம்பிக்கையோடு வாழ்கிற வேளையிலே நமக்கென்று ஒரு எதிர்நோக்கு இருப்பதாக இருந்தால் அந்த எதிர்நோக்கு நமக்கு கட்டாயம் நடந்துதான் தீரும் என்பதை விவிலிய மாந்தர்கள் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அவருடைய பிறப்பு மாபெரும் நம்பிக்கை செய்தியாக இருந்தது. அவருடைய வாழ்வு முறையில் அவர் சந்தித்த மனிதர்களை நம்பிக்கை கொடுத்து கொண்டே இருந்தார். செய்த புதுமைகள், பேசிய பேச்சுக்கள், கொடுத்த அறிவுரைகள், இவை அனைத்தும் நம்பிக்கையின் முழு வடிவமாய் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் இன்று வரை உதவியாக இருக்கிறது. அவர் உயிர்ப்பு கொடுத்த நம்பிக்கை இன்னமும் நம்மை வாழ வைக்கிறது, நமக்கு இன்று மாபெரும் வாய்ப்பை கொடுத்திருக்கிறது, நம்பிக்கை கொடுத்திருக்கிறது, எதிர்நோக்கை நல்கி இருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த பயணத்தை முழுவதுமாக பார்க்கும் வேளையிலே நமக்கு இருப்பதெல்லாம் நம்பியவர்களுக்கு நிறைய கிடைத்திருக்கிறது, அவர்கள் இன்னும் போற்றப்படுகிறார்கள். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் எதிர்நோக்கி இருப்பது கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்ற பாடத்தை நாம் விவிலிய மாந்தர்களிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம். எனவே நம்முடைய நாம் வாழ்கிற உலகத்தில் பிரச்சனை இருப்பதில்லையா? இருப்பது உண்டு. செயற்கை நுண்ணறிவு தருகின்ற பல்வேறு வகையான விளைவுகளை நாம் எதிர்கொள்ள காத்திருக்கிறோம். மதவெறி பிடித்து மணிப்பூர் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த இன மக்கள் அழிக்கப்படுகிறார்கள், இன்னமும் அந்த மக்களுக்கான நம்பிக்கை கிடைக்கவில்லை. நாமும் வாய் மூடி மௌனிகளாக காத்திருக்கிறோம். என்று நம்மை இது தாக்குமோ அப்பொழுதுதான் நாம் அவற்றுக்கான குரல் கொடுப்போம். உலகம் முழுவதும் பல்வேறு வகையான சிக்கல்களை உலகம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறது. அறமற்ற அரசியல், பல்வேறு வகையான போர்கள், உள்நாட்டு கலவரங்கள், நம்முடைய பிரச்சனைகள், மத வெறிகள், ஜாதி வெறிகள், இவ்வாறு பல்வேறு வகையான சிக்கல்களை நாம் சந்திக்கிற வேளையிலே நமக்கு இயல்பாக தோன்றுவதெல்லாம் எவ்வாறு எதிர்வருகின்ற தலைமுறை இப்படிப்பட்ட சிக்கல்களை வாழப்போகிறார்கள், இவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியவர் யார் என்று சொல்லி யோசிக்கிற வேளையிலே நம்பிக்கை தளர்ந்து போவது மனித இயல்பு. ஆனால் எங்கிருந்து நான் பலம் பெறுகிறேன் என்று சொன்னால் இறைவன் தருகின்ற இறை நம்பிக்கை தான் நமக்கு பலன் கொடுத்து கொண்டே இருக்கும். எனவே என் நம்பிக்கை இழக்கிற வேளையிலே நான் இறைவனத்தில் தொடர்பு கொண்டு இறைவனோடு நெருங்கி வருகிற வேளையிலே அவர் தருகின்ற பலம் நம்பிக்கையாக இருக்கிற பொழுது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் எதிர்நோக்கி இருக்கின்ற இறை ஆட்சி அமைப்பதற்கு என்னால் என்ன இயலும் என்ற கேள்வியை நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும். வாழ்வின் நொடி அடுத்து என்ன வைத்திருக்கிறது என்று நமக்கு தெரியவே இல்லை. ஆனால் இருந்த பொழுதும் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே நம்பிக்கையை பற்றி பேசுகிற வேளையிலே எதிர்நோக்கு நாம் காத்திருக்கிற வேளையில் அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்பிக்கையோடு நாம் வைத்திருக்கின்ற எதிர்நோக்குக்காக நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் ஒன்று, நாம் காத்திருக்க வேண்டும். நாம் எவற்றையெல்லாம் நம்புகிறோமோ அவற்றிற்கான காத்திருத்தல் இல்லை என்று சொன்னால் நம் நம்பிக்கைக்கான பலனை நம் காலத்தில் ஒருவேளை பெறாமல் கூட முடியும். ஒருவேளை நாம் காத்திருத்தலே உண்மையான காத்திருத்தல், பொய்யான காத்திருத்தல் என்று சொல்லி உட்பிரிவுகளை கூட நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் கடவுள் விரும்புவதாக இருந்தால், நமது முயற்சிகளும் உழைப்பும் வெற்றி பெறுவதாக இருந்தால்
நாம் எதிர்பார்த்து காத்திருப்பதை நம்மால் அடைய முடியும் என்கிற நம்பிக்கை முழுவதுமாக இருந்தால் இந்த காத்திருத்தல் நமக்கு மகிழ்வை தரும், நாம் விரும்பிய இலக்கிற்கு கொண்டு சேர்க்க முடியும். இரண்டாவதாக, மங்காத அழியாத இந்த நம்பிக்கையை பலமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், நம் வாழ்கிற சூழலிலே இருளான பக்கங்கள் உண்டு, இருண்ட தருணங்கள் உண்டு, நம்பிக்கை வீழ்த்தக்கூடிய மனிதர்கள் வருகிறார்கள், ஆட்சியாளர்கள் இருக்கின்றார்கள். எனவே இந்த நேரத்தில் கூட நம்மை ஒட்டுமொத்தமாய் ஒரே சமூகமாய் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு நம்மை நகர்த்துகிற ஒரே ஒரு காரியம் இந்த நம்பிக்கை தான். நாளை தினம் விடியும், எனக்கென்று ஒரு விடிவு உண்டு, இப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் மாறுவார்கள், எம் சமூகம் மகிழ்வோடு இருக்கும் என்கின்ற இந்த உறுதிப்பாட்டை இந்த நம்பிக்கை தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கும். மூன்றாவதாக, எதிர்காலத்தில் வர வேண்டிய பல்வேறு வகையான வாய்ப்புகளை நம்பிக்கையால் மட்டும்தான் நமக்கு உறுதிவிட தர முடியும். எனவே பல நிலைகளில் நிகழ்கால இந்த நிழல்களில் நாம் ஒருவேளை ஒதுங்கிவிட்டோம் என்று சொன்னால், எதிர்காலம் வைத்திருக்கிற அற்புதமான அந்த கனவுகளை அடைவதற்கு இந்த நம்பிக்கை தான் நமக்கு மாபெரும் சக்தியாக இருக்க முடியும். அரபு கவிஞன் நிசார் கப்பான் சொல்கின்ற அந்த கவிதையை உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன், நினைவுபடுத்த விரும்புகின்றேன். அவன் அரபு குழந்தைகளை பார்த்து சொல்லுவான், அரபு குழந்தைகளே நீவீர் வசந்தத்தின் மழை துளிகள் என்று சொல்லுவான். அரபு குழந்தைகளே, நீங்கள் வசந்தத்தின் மழை துளிகள், எதிர்காலத்தின் சோழ கதிர்கள், உங்கள் தோல்விகளை நீங்கள் வீழ்த்த போகிற வெற்றியான தலைமுறையினர் என்று சொல்லி தன் அரபு தேசத்து மக்கள் பார்த்து சொன்ன அதே கவிதைகளை உங்களுக்கும் சொல்ல விரும்புகிறேன். அன்பு மக்களே, நீங்களும் வசந்தத்தின் மழை துளிகள் தான், எதிர்காலத்தின் சோழ கதிர்கள் தான். இப்படிப்பட்ட அவலங்களை நம்மால் வென்று முடியும் என்கின்ற இறை நம்பிக்கையோடும் எதிர்நோக்கோடும் நாம் பயணம் செய்கிற வழியிலே நம்மால் வென்று காட்ட முடியும், இறை ஆட்சியை அமைக்க முடியும் என்கின்ற உணர்வோடும் வேட்கையோடும் புனித பிரான்சிஸ் சவேரியார் போன்று நாம் செய்வதாக இருந்தால் நம்மால் இறை ஆட்சிற்கான ஒரு செங்கலை எடுத்து வைக்க முடியும். மாபெரும் கட்டடமாக பின்னால் விரியும், அது எழுந்து வரும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது பிரிவிலே 1வது வசனம் சொல்கிறது அல்லவா, திரண்டு வருகிற மேகம் போல் ஒட்டுமொத்த சாட்சிகளும் சூழ்ந்திருக்கையிலே, திரண்டு வருகிற மேகம் போல் ஒட்டுமொத்த சாட்சிகளும் சூழ்ந்திருக்கிற வேளையிலே என் சுமைகளை அப்புறப்படுத்தி விட்டு நான் பற்றி கொண்டிருக்கின்ற பாவங்களை எல்லாம் நான் உதறி தள்ளி விடுவோமாக. நம்பிக்கையை தொடங்கி வைத்தவரும் வழி நடத்துபவரும் நிறைவு செய்வருமாகிய ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். அவர்தான் நம்மை இயக்குவார். அவரால் மட்டுமே எதிர்நோக்கினால் கிடைக்கக்கூடிய நம்பிக்கையை நம்மால் பெற முடியும். ஆமென்.